This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம பிரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சில வருடங்களாக கேட்டுட்ருப்போம். இந்த பிரிக்ஸ் அமைப்பு மூலமாக இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியோ டி ஜெனிரோ இந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு பிரேசிலில் நடைபெற உள்ளது. இதற்கான முன் தயாரிப்பு கூட்டம் தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியா பங்கேற்றிருந்த நிலையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முடிவுகள் இந்தியாவை பொருளாதார ரீதியாகவும் தலைமை பண்புக்கும் உயர்த்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நேற்று பிரிக்ஸ் நாடுகளின் ஷெர்ப் கூட்டம் நடைபெற்றது. பிரிக்ஸ் மாநாட்டின் தயாரிப்புகளை முன்னெடுக்கும் நபர்களை தான் ஷெர்ப்ஸ் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து அதிகாரி டம்மு ரவி பங்கேற்றிருந்தார். இக்கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாகும். இவை சாத்தியமாகும் பட்சத்தில் இந்தியா புதிய வளர்ச்சியை எட்டும். பன்முகத்தன்மை, நிலைத்த வளர்ச்சி, பிரிக்ஸ் நாடுகளுக்குள் ஒத்துழைப்பை அதிகரித்தல், இந்த 3 விஷயங்களும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. இதனை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதி செய்திருக்கிறார். சரி, இவை எப்படி இந்தியாவுக்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று பார்ப்போம். பிரிக்ஸ் அமைப்பில் தொடக்கத்தில் வெறும் 5 நாடுகளே இருந்தன. இப்பொழுது சுமார் 9 நாடுகள் உறுப்பினராக இருக்கின்றன. இந்த நாடுகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமெனில் பன்முகத்தன்மை மிக முக்கியம். அதாவது பிரிக்ஸ் அமைப்பின் சார்பில் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமெனில் அனைத்து நாடுகளின் கருத்தை கேட்க வேண்டும். எனவே இந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கும் இந்தியாவுக்கு மிக முக்கிய அங்கீகாரம் கிடைக்கும். நிலைத்த வளர்ச்சி என்பது பிரிக்ஸ் நாடுகளின் மற்றொரு இலக்காகும். புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவது, நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவது, தொழில்துறையில் 4ஆம் கட்ட வளர்ச்சியை எட்டுவது, AI உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பது மற்றும் அதற்கேற்ப தொழிலாளர் சக்தியை அதிகரிப்பது ஆகியவற்றை பிரிக்ஸ் திட்டமிட்டிருக்கிறது. இதனை பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் அமல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் இந்தியாவுக்கு பாசிட்டிவ் சைன் தான். இறுதியாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மிக முக்கியமான விஷயமாகும். உதாரணமாக, சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்யப்பட வேண்டும் என்று ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது. இது அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கத்தை குறைக்க பயன்படும் வழிமுறையாகும். மேற்குறிப்பிட்ட 2 பாயிண்டுகளை விட இதுதான் இந்தியாவுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் சமீப காலமாக டாலருக்கு எதிராக இந்தியாவின் ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் நாம் அந்நிய செலவாணியில் கடுமையான அடி வாங்கியிருக்கிறோம். இந்த நிலையை சீராக்க ஒத்துழைப்பு என்பது அவசியம், மிக 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 அவசியமாகும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.